வெல்கம் டு அவர் சேனல் நகை கடை தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான். ஆனால் எல்லாருக்கும் ரொம்ப தேவையான ஒரு வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மற்ற வீடியோ மாதிரி கிடையாது, இது ரொம்ப அவசியமான ஒரு வீடியோ. ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இன்சூரன்ஸ்க்கான ஒரு வீடியோ. இப்போ நிறைய பேத்துக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, லைஃப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் பற்றி பெரிய டீட்டெயில்ஸ் யாருக்குமே தெரியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய நாலேஜ் இருக்கவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது, நார்மலாக இருக்கவங்களுக்கு அது தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு வந்துட்டு லைக் நம்ம இவ்வளோ படிச்சிருந்தாலும் வெளியே போனாலும் இப்போ தான் எனக்கு இந்த பற்றின அவேர்னஸே வந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் அதுலேயும் நல்ல ஸ்கீம் எது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இதில் வந்து நான் சொல்ல போகிறேன். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ். போஸ்ட் ஆஃபீஸ்லேயே லைஃப் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு பயமாக இருக்கும் வெளியே போயிட்டு இன்சூரன்ஸ் போடுறதுக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இன்சூரன்ஸ்னால் நம்ம ஏமாற்றிடுவாங்க, அந்த மாதிரிலாம் தாட்ஸ் இருக்கும் எல்லாருக்குமே. அப்படி ஒரு விஷயம் தான் இருக்கும். இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா வரதுனால ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் இதில் வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் எடுத்திருக்கேன். என்ன இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரூரல் சைடில் இருக்கவங்களுக்கு இன்சூரன்ஸ் பற்றி அவேர்னஸ் இருக்கணும், அவங்களும் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக போஸ்டல் ஸ்கீம்லேயே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்கீம். அப்போ இதில் ரூரலில் இருக்கவங்க மட்டும்தான் சேரணும்னு கிடையாது, நார்மலாக இருக்கவங்களும் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து பிஎல்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராம பகுதியில் இருக்கவங்க சேர்றதுக்கு ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ், ஆர்பிஎல்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது நல்ல பெனிஃபிட் தான் நம்மளுக்கு. மற்ற இன்சூரன்ஸ் மாதிரி இது கிடையாது. மற்ற இன்சூரன்ஸில் எப்படின்னா, நம்ம ஒரு அமௌண்ட் பே பண்ணிகிட்டே வருவோம், ஏதாச்சும் ஒன்றுனா நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் தருவாங்க, அந்த மாதிரி தான். இது வந்து எப்படினாலும் நம்ம பே பண்ண அமௌண்ட் நம்மளுக்கு வந்துடும். அது கூட போனஸ் அமௌண்ட்டும் வரும், அவங்க நம்மளுக்கு சொல்கிற சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டும் வரும். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள், நாங்கள் வந்து ஒரு இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இதே ஆர்பிஎல்ஐயில் தான், ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் வந்து சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட் நம்ம கட்ட போகிறோம் ப்ரீமியமாக, அதாவது உங்களுக்கு ஃபைனலாக எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்றது. எனக்கு நான் 5 லட்ச ரூபாய்க்கான ஸ்கீம் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேவா, 5 லட்ச ரூபாய் ஸ்கீம். இந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணுறதுக்கு மினிமமாக எவ்வளோ வயசு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 19 வயசுலேருந்து 55 வயசு வரையும் இருக்கணும். 56நாலும் உங்களால் சேர முடியாது. ஸோ உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, 55 இயர்ஸ்க்குள்ளே இருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை கன்சிடர் பண்ணி போடுங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியும் சொல்லலாம், நல்ல ஒரு இன்சூரன்ஸ் இது. இதில் வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, வெறும் பெனிஃபிட்ஸ் மட்டும்தான். இதெல்லாம் எனக்கு இப்போ ரொம்ப தேவையா, இதெல்லாம் நான் போடணுமா, எனக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா அது உங்களோட பாயிண்ட். பட் என்னைக்காக இருந்தாலும் பிரச்சனை சொல்லிட்டு வராது, சொல்லாமல் தான் வரும். அப்போ நம்ம போய் இதெல்லாம் யோசிக்கக்கூடாது. முன்கூட்டியே பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே அதை சால்வ் பண்ணுறதுக்கான வழியெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஃப்யூச்சர் வந்து சேஃபாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். இந்த இன்சூரன்ஸ் போட்டால் என்னோடய லைஃப் என்ன சேஃபாக இருக்குமா அப்படின்னா கிடையாது. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தைரியம் மாதிரி. பணம் இருந்தாவே பாதி தைரியம் நமக்கு இருக்கிற மாதிரி அப்படின்றத நான் நம்புவேன். ஸோ உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த 5 லட்ச ரூபாய் சிட் ஸ்கீமில் வந்து சிட் ஸ்கீம்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம். இதில் வந்து நான் சேர்ந்துருக்கேன். இதில் வந்து மினிமம் 19 வயசுலேருந்து 55 வயசு வரை வந்து சேரலாம். எப்போ வேணாலும் நம்ம சேர்ந்துக்கலாம், இன் பிட்வீனில் எப்போ வேணாலும் சேர்ந்துக்கலாம். ஓகேவா, இதோட டைம் பீரியட் வந்து மினிமமாக இந்த ஸ்கீம், அதாவது இந்த இன்சூரன்ஸில் நம்ம எவ்வளோ நாள் இருக்கணும், அட்லீஸ்ட் 5 வருஷம் இருக்கணும். அதிகபட்சம் 41 வயசு வரையும் நம்ம இதை பே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ப்ரீமியமாக நம்ம பிரிச்சுக்கலாம். நீங்கள் 5 லட்சத்தை நீங்கள் 5 வருஷத்துலேயே கூட பே பண்ணி முடிக்கலாம். இல்லை நான் ரொம்ப நாள் பே பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் 41 இயர்ஸ் வரையும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சூஸ் பண்ணுறது தான். ஓகேவா, நான் வந்து 5 lakhs சூஸ் பண்ணேன். நான் என்றைக்கு ஜாயின் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 தான் நான் ஜாயின் பண்ணேன். எப்போனா 8வது மாதம் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். 8வது மாதம் ஜாயின் பண்ணேன், 29ஆம் தேதி. அடுத்த மாதத்துலேருந்து தான் கவுண்ட் வைப்பாங்க. ஸோ டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 9வது மாதம் தான் எனக்கு டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 2025. நான் என்னோடய என்ட்ரி ஆகும்போது என்னோடய ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 29 இயர்ஸ் அப்படின்னு என்னோடய பர்த் சர்டிஃபிகேட்டோட அதெல்லாம் ப்ரூஃபெல்லாம் வச்சு நம்மளோட ஆதார் கார்டு தேவை. இது ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஆதார் கார்டு தேவை, பேன் கார்டு இருந்துச்சுன்னா அது தேவை, ஒரு அக்கௌண்ட் புக் நமக்கு தேவை, பர்த் சர்டிஃபிகேட்டு. இந்த மாதிரி 4 இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாலும் மெயினாக வந்து ஆதார் கார்டு, ஃபோட்டோ, நம்மளோட சிக்னேச்சர் வந்து வேணும். நம்ம இதில் ஒருத்தவங்கள நாமினியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீமியம், அதாவது முக்கியமான தேவை. அடுத்தது நான் என்ட்ரி ஆகும்போது என்னோடய ஏஜ் வந்து 29 இயர்ஸ். ப்ரீமியம் ஃப்ரீக்வன்சியை வந்து நம்மளே தேர்ந்தெடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் மாதம் கட்டுறீங்களா, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு டைம் கட்டுறீங்களா, இல்லை வருஷத்துக்கு ஒரு டைம் கட்டுறீங்களா அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். வருஷத்துக்கு ஒரு டைம் கட்டுறது அப்படின்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் 5 லட்ச ரூபா அப்படின்ற ஒரு ஸ்கீம் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து மந்த்லி ப்ரீமியம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். மந்த்லி ப்ரீமியமாக நான் எவ்வளோ பே பண்ணுறேன்னா
ரூ. 2525 நான் பே பண்ணுறேன். அப்போது நீங்கள் வந்து 12 இயர்லி அப்படின்னும் போது 2525 இன்ட்டு 12 மாதம் எவ்வளோ வருதோ அந்த வேல்யூவை நம்ம ஒரே டைமில் பே பண்ணிடணும். அதே மாதிரி இப்போ இயர்லி பே பண்ணுற போனீங்கன்னா 30,300 ஒரே டைமில் நம்ம பே பண்ணணும். இல்லை நான் 6 மாதத்துக்கு ஒரு டைம் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் 15,500 இந்த ப்ரீமியம் தொகையாக இருக்கும்போது, இல்லை மந்த்லி நீங்கள் 2,025 அந்த மாதிரி கூட பே பண்ணிக்கலாம். என்னோட வயசுக்கு, அதாவது 29 வயசில் இருக்கவங்க இப்போ என்ட்ரி ஆகும்போது 41, அதாவது நான் எப்போ முடிக்கிறது மெச்சூரிட்டி வந்து 2041 எனக்கு மெச்சூரிட்டி ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு 2,525 நான் பே பண்ணுற மாதிரி வருது. நான் மந்த்லி ப்ரீமியம் தான் எடுத்திருக்கேன். மந்த்லி ப்ரீமியம் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு மந்த்லி ப்ரீமியம் சூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் மந்த்லி ப்ரீமியம் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 6 மாதத்துக்கு சேர்த்து கூட கட்டிக்கலாம். இல்லை ஒரு வருஷத்துக்கு கூட எனக்கு இப்போ காசு இருக்குன்னு நீங்கள் கட்டிக்கலாம். ஆனால் நீங்கள் இயர்லி சூஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி கட்ட முடியாது. அதனால தான் நான் மந்த்லி சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எப்படினாலும் கட்டிக்கலாம். ஆனால் இப்போ இருக்க நிலைமைக்கு மந்த்லி தான் நான் கட்ட முடியுது. ஓகேவா? இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது? இப்போ நான் மந்த்லி பே பண்ணுறேன். நான் இந்த வருஷம் சேர்ந்துருக்கேன் 2041க்கு தான் நான் வந்து என்னோடய மெச்சூரிட்டி ஆகி நான் அந்த அமௌண்ட் எடுப்பேன். என்ன மெச்சூரிட்டி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பே பண்ணுறேன் இல்லைங்களா இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டு, இதுக்கு வந்து 48 ருபீஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு 1000 ருபீஸ்க்கும் 48 ருபீஸ் ஆட் பண்ணுவாங்க. அதுதான் இது வந்து என்னோட போனஸ் அமௌண்ட்டு. இப்போ நான் ரூ. 1000க்கு எனக்கு ரூ. 48. இப்போ ரூ. 2000 நான் பே பண்ணுறேன். இன்னொரு ரூ. 48, இன்னொரு 500 பே பண்ணுறேன். ஸோ இந்த அமௌண்ட்டு தான் வந்து எனக்கு போனஸாக ஆட் ஆகும் மாதம் நான் பண்ணுற அமௌண்ட்டுக்கு. அதாவது நான் பே பண்ணுற ப்ரீமியம் அமௌண்ட்டுக்கு ரூ. 2,525 எனக்கு போனஸாக வந்து ரூபீஸ் 120 வந்து ஆட் பண்ணிப்பாங்க. எல்லா மாதமும் ரூ. 120 ஆட் ஆகும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பெனிஃபிட் கிடையாது. இதுவும் ஒன் ஆஃப் த பெனிஃபிட், அவ்வளோதான். ஓகேவா? இப்படி நான் மந்த்லி பே பண்ணிட்டு இருக்கும்போது நான் எப்போ என்னோடய ஸ்கீமை முடிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2041 தான் எனக்கு அந்த கேஷ் வரும். இவ்வளோ நாள் நீங்கள் இருப்பீங்களா அப்படின்னா அது தெரியாது. இருந்தாலும் இது ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம். என்னோட ப்ரீமியம் இது நீங்கள் வந்து எவ்வளோ வருஷம் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் 24 வருஷத்துக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். 24 வருஷம் இது எனக்கு 24 வருஷம் கழிச்சு எனக்கு இந்த காசு கிடைச்சா போதும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 5 வருஷம் கூட நீங்கள் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் 41 வருஷம் கூட அதை எடுத்துக்கலாம். நான் வந்து 24 வருஷத்துக்குன்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி போட்டிருக்கேன். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கீமில் நம்ம சேர்ந்தனால நமக்கு லோனும் வந்து கொடுப்பாங்க. லோன் எப்போ நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமில் நான் சேர்ந்துருக்கேன். இப்போ 2025 நான் சேர்ந்துருக்கேன். இப்போ எனக்கு 3 வருஷம் கழிச்சு 26, 27, 28 2028 9வது மாதத்துலேருந்து நான் வந்து இந்த ஸ்கீமுக்கு, அதாவது லோனுக்கு நான் அப்ளை பண்ணலாம். லோனுக்கு நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து லோன் வந்து கிடச்சிரும். எவ்வளோ அமௌண்ட்டு, என்னோடய சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டுக்கு இப்போ 5 lakhsக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட 3 to 4 lakhsக்கு எனக்கு லோன் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்குது. சப்போஸ் அப்போ வந்து உங்களுக்கு போனஸ் ரேட் வந்து கிடைக்காது. நீங்கள் 3 இயர்ஸ்லேயே வந்து லோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸ் அமௌண்ட்டாக இப்போ நம்மளுக்கு ரூ. 120 ஆட் பண்ணுறாங்களே இந்த வேல்யூக்கு, இது வந்து கிடைக்காது. இதுவே நீங்கள் வந்துட்டு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா 5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் போனஸ் அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் இந்த வேல்யூவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் அடையிறதுக்கு நம்ம 5 வருஷத்துக்கு மேலே லோன் அப்ளை பண்ணால் நமக்கு லோன் ஒரு பக்கம் கிடைக்கும், இந்த போனஸ் அமௌண்ட்டும் கிடைக்கும். அது இல்லாமல் மெயினான பெனிஃபிட் இதில் சேர்றதுல எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, சம் அஷ்யூர்டுன்னா 5 லட்ச ரூபா. இதுதான் நான் பிரித்து எவ்வளோ 24 வருஷத்துக்கு நான் கட்ட போகிறேன். மாதம் 24 வருஷம் கட்டிட்டு வருவேன். எண்டில் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 லட்ச ரூபா அது கூட வந்துட்டு இந்த போனஸாக பே பண்ணுற போனஸ் அமௌண்ட்டு ப்ளஸ் சம் அஷ்யூர்டு அமௌண்ட் அதுவும் எனக்கு கிடைக்கும். இப்போ இந்த 5 லட்ச ரூபாய்க்கு நான் போனஸ் அமௌண்ட்டுன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கட்டியிருப்பேன். எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு 6 லட்ச ரூபா கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓவராலாக எனக்கு 5 லட்ச ரூபாய்க்கு தான் நம்ம கட்ட போகிறோம். அதை விட எப்படியும் கம்மியாக தான் இருக்கும். நான் அதனால் எக்ஸாம்பிள் ஒரு 6 லட்ச ரூபா நான் கட்டுறேன்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் அந்த போனஸோடு சேர்ந்து ஒரு 6 லட்ச ரூபான்னு இந்த இன்னொரு 5 லட்ச ரூபாயும் எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. எப்போ 2041 எனக்கு இந்த அமௌண்ட் தருவோம். அப்போ ஓவராலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 + 5 10 lakhs எனக்கு கிடைக்கும். நான் கட்டின 5 லட்சமும் இவங்க கொடுக்குற ஒரு 5 லட்சமும் சேர்த்து 10 lakhs வரும். ப்ளஸ் போனஸும் எனக்கு வந்து வரும். ஓகேவா? ஓகே, இதை நான் வந்து கட்டிட்டேன். இப்போ சப்போஸ் நான் கட்டுவேன் 2041 வரையும் நான் இருப்பேனா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு நாமினியை அதில் ஆட் பண்ணியிருப்போம். நாமினிக்கு இந்த காசு வந்து போயிடும். இன்கேஸ் இப்போ நான் இந்த ஸ்கீம் கட்டிகிட்டே இருக்கேன், நீங்கள் 2041 வரையும் நான் கட்டணும்னு கூட அவசியம் கிடையாது. இது வேணும் அப்படின்னா நம்ம வந்து சரண்டர் கூட பண்ணலாம். 3 வருஷத்துக்கு கழிச்சு நம்ம சரண்டர் பண்ணிக்கலாம். ஆனால் 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சரண்டர் பண்ணோன்னா நமக்கு போனஸோட இந்த வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும்.
போனஸோட அந்த அமௌண்ட் கிடைக்கும். இதுக்கான இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதுவும் நமக்கு கிடைக்கும். இல்லை நான் சரண்டர் பண்ணல, இப்போ எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2041 வரையும் பிளான் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு 2035 செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. அது வரையும் தான் நான் ப்ரீமியம் அமௌண்ட் கட்டியிருக்கேன். நான் கட்டின ப்ரீமியம் அமௌண்ட்டுக்கும் அதுக்கான போனஸும் ப்ளஸ் எனக்கு சம் அஷ்யூர்டு வேல்யூ 5 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. அந்த 5 லட்சமும் நான் என்னைக்கு எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆகி நான் செத்து போகிறேன் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து என்னோடய நாமினிக்கு வந்து போயிடும். ஸோ இது வந்து நம்ம ஒரு நாமினிக்கும் கிடச்சிரும், நம்மளோட இவ்வளோ நாள் கட்டின அமௌண்ட்டும் நமக்கு கிடச்சிரும். இல்லை எனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் கட்டின அமௌண்ட்டும் எனக்கு கிடைக்கும், அந்த சம் அஷ்யூர்டு அமௌண்ட்டும் எனக்கு கிடைக்கும். கட்டின வரைக்கும் என்ன போனஸோ அது எல்லாமே வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ நார்மலாகவே இப்போ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம கட்டின அமௌண்ட் அவ்வளோதான், அது அப்படியே இருந்துகிட்ருக்கும், அது நமக்கு ரிட்டன் வராது. ஆனால் இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டின அமௌண்ட் நமக்கு திரும்ப கிடைக்கும் வித் போனஸோட. அது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ நான் இன்றைக்கி 2000 எடுத்து வச்சுட்டே இருக்கேன். எனக்கு இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா வேணும் அப்படின்னா என் 5 லட்ச ரூபாயும் என்கிட்ட இருக்குது. அது இல்லாமல் எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 லட்ச ரூபா தராங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்கீமோட பெனிஃபிட். இன்கேஸ் நம்மளுக்கு எதோ ஆனால் கூட நம்மளோட அமௌண்ட் வந்து நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த இது. ஓகேங்களா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். எங்கள் அம்மாவுக்கு வந்து நாங்கள் இந்த ஸ்கீம் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு நான் இந்த ஸ்கீம் போட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட எங்கள் அம்மா தான் இந்த ஸ்கீமை முதல்ல கண்டுபிடிச்சி எனக்கு சொன்னாங்க. ஸோ அவங்க தான் இந்த ஸ்கீம் போட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 45 ஏஜ் ஆகுது. அவங்க ஜாயின் பண்ணது டேட் வந்து பார்த்திங்கன்னா என் கூட தான் ஜாயின் பண்ணாங்க. ஆனால் வந்து முடிகிறது அவங்களுக்கு மெச்சூரிட்டி டேட் வந்து எப்போ போட்டிருக்கோன்னா 2038 நாங்கள் வந்து போட்டோம். 2038 போட்டாச்சு. மந்த்லி ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா 3300 எனக்கு வந்து 2500. அதாவது நீங்கள் சின்ன வயசுலேயே சேர்ந்துட்டீங்க. இப்போ 19 வயசுலனா சரிங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் அமௌண்ட் கம்மியாக இருக்கும். 1500 1200 இருக்கும். ஏஜ் ஆக ப்ரீமியம் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இவங்களுக்கு எடுத்ததும் நாங்கள் வந்து 5 lakhs தான். 5 lakhs அப்படின்னும் போது நம்ம இந்த டைமுக்குள்ளே அதை கட்டணும் போது இந்த ப்ரீமியம் அமௌண்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ இது மட்டும்தான். இந்த ஸ்கீம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கிடையாது. இன்னும் அதில் 4 வேரியண்ட் ஆஃப் ஸ்கீம் இருக்குது. ஒன்று ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது. இதில் மினிமம் நீங்கள் வந்து 20,000 இன்சூரன்ஸ் ஸ்கீம் எடுத்துக்கலாம். நாங்கள் எடுத்தது 5 லட்ச ரூபா. நீங்கள் 20,000 மேக்ஸிமம் 10,000 வரையும் இதில் ஸ்கீம் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து போனஸ் ரேட் அதிகம், 60 ரூபா கொடுக்குறாங்க. அடுத்து என்டோன்மெண்ட் அஷூரன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீமு. இதுக்கு வந்து நீங்கள் 50 லட்சம் வரையும் எடுத்துக்கலாம். மினிமம் 20,000 இந்த ஸ்கீமும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 48 ரூபா போனஸ் கொடுக்குறாங்க. இதையும் 3 வருஷத்தில் நம்ம சரண்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது கன்வெர்ட்டபிள் ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது 60 வருஷத்துக்கான இது. 60 வருஷத்துக்கு மேலே, அதாவது 60 வயசு வரையும் தான் மேக்ஸிமம் வயசு, அதுக்குள்ளே நம்ம ஜாயின் பண்ணிடணும். இப்போ சப்போஸ் உங்கள் வீட்டில் 55 வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இது வந்து 39 வருஷம் நம்ம கட்டுற மாதிரி வரும் ப்ரீமியமு. அடுத்து ஆன்டிசிபேட்டட் என்டோன்மெண்ட் அஷூரன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குது. இதுக்கு வந்து 20 வயசில் கம்மியாக இருக்கவங்க 15 வயசு நம்ம எவ்வளோ வருஷம் வேணாலும் நம்ம ப்ரீமியம் தொகையை மாற்றி எடுத்துக்கலாம், ப்ரீமியம் இயர்ஸையும் மாற்றி எடுத்துக்கலாம். இந்த 4 ஸ்கீமை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ வேணும், இதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கீம் பற்றி டீட்டெயில்ஸ் என்ன வேணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ஸ்கீம் தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறது. இது வந்து ஒரு நல்ல ஸ்கீம். இதை ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப குழப்பாமல் சொல்லணும் அப்படின்னா, ஒரு அமௌண்ட் நம்ம பே பண்ணுவோம், அந்த அமௌண்ட் நமக்கு திரும்ப வரும், அது கூட போனஸ் அமௌண்ட்டும் கிடைக்கும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம அஷூரன்ஸ் அமௌண்ட், சம் அஷூர்டுன்னு என்ன எடுத்துருக்கோமோ அந்த அமௌண்ட்டும் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் 5 லட்ச ரூபா சேர்ந்துருக்கேன். எனக்கு 2041 இதுக்கான போனஸ், நான் 5 லட்ச ரூபா கட்டின 5 லட்ச ரூபாய்க்கு போனஸ் அமௌண்ட்டும், இந்த 5 லட்ச ரூபாயும், அது இல்லாமல் இன்னொரு 5 லட்ச ரூபாயும் எனக்கு கிடைக்கும். நான் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த அமௌண்ட் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இது கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மினிமமான அமௌண்ட்டு தான். எந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்லையும் நம்ம பே பண்ண அமௌண்ட் ரிட்டர்ன் வருமா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது இது வரையும் கிடையாது. ஏன்னா நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு ஸ்கீம் எடுத்திருக்கேன், அதில் அப்படி கிடையாது. இன்கேஸ் எமர்ஜென்சினா நம்மளுக்கு கொடுப்பாங்க, அப்படி மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து கன்சிடர் பண்ணி பாருங்கள்.